கோவை மாவட்ட வனப்பகுதியில் மேலும் ஒரு காட்டு யானை உயிரிழந்துள்ளது. தமிழக கேரள எல்லையான பில்லூர் அணைப்பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று உயிரிழந்திருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கேரள வனப்பகுதியில் காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த யானைக்கு பாலக்காடு வனத்துறையினர் மயக்க மருந்து செலுத்தி சிகிச்சை அளித்ததாகவும், சிகிச்சைக்கு பின்னர் மயக்கம் தெளியும் மருந்து செலுத்தி யானை காட்டுக்குள் அனுப்பியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்த அந்த யானை மேட்டுப்பாளையம் அருகே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மதுக்கரையில் ரயிலில் அடிபட்டு ஒரு யானையும், மயக்க மருந்து செலுத்தி ஒரு யானையும் உயிரிழந்த நிலையில் தற்போது மூன்றாவதாக ஒரு காட்டு யானை உயிரிழந்துள்ளது. யானையின் உடலில் காயம் இருப்பதால் பிற யானைகளுடனான சண்டையில் உயிரிழப்பு நேர்ந்ததா, வேட்டைக்காக யானை சுடப்பட்டதா அல்லது கேரள வனத்துறையினர் செலுத்திய மயக்க மருந்தால் உயிரிழந்ததா என்ற கோணங்களில் கேரள தமிழக வனத்துறையினர் இணைந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.